Hi friends, welcome to Aadhish சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். சப்பாத்தி, ரோட்டி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மசாலா நல்லா ஃப்ரை ஆனதும் இதோட நம்ம கட் பண்ணி வச்சா பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் கிட்ட பன்னீர் சேர்த்துருக்கேன். இது வந்து வீட்டில் செஞ்ச பன்னீர் தான். ஆல்ரெடி பன்னீர் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த மசாலாவோட சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ மசாலா எல்லாமே நல்லா கோட்டாகி வந்துருச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு கடாயில் கூட செஞ்சுக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. மசாலா நல்லா வறுப்பட்டதும் பெரிய வெங்காயம் வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாய் கீறி விட்டு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் கிட்ட வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா பியூரேவாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தக்காளி நல்லா ஃபைனாக பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம், இல்லை பியூரேவாகவும் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வதக்கிட்ட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மறுபடியும் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். அந்த மசாலாவோட ராஸ்மல் போகிற வரையும் குக் பண்ணிக்கணும். இதை நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணி எடுத்துட்டேன். அதில் ஒரு 1/2 கிளாஸ், அதாவது ஒரு 200 ml அளவு தண்ணி சேர்த்து அதையும் ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த பன்னீர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்ல, ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணது தான். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் கிட்ட கொதிச்சா போதும். இப்போ இந்த லிட்டை போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கிட்ட கொதிக்க விட்டு எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கலனா இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன், அதை கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அண்டு நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல, ஒரு கொதி விட்டால் போதும். அதாவது ஒரு 10 to 20 செகண்ட் கொதிக்க விட்டாலே போதும். இது ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்குமே காம்போவாக சூப்பராக இருக்கும். ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சிடலாம். பன்னீர் இருந்தாலே போதும், நிறைய இன்க்ரீடியண்ட்லாம் தேவையில்லை, நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் வச்சே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த பன்னீர் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.